ஒவ்வொரு வீட்டிலையுமே எத்தனை தீபங்கள் ஏற்றினா கூட கட்டாயமாக இந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். இந்த காமாட்சி அம்மனை பொறுத்த வரைக்கும் குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலுமே முதல்ல இந்த காமாட்சி அம்மன் விளக்கை தான் ஏற்றி துவங்குவாங்க. அந்த காரியம் ரொம்ப சிறப்பாக முடியும். காமாட்சி அம்மன் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நலனுக்காக தவம் புரிந்தவர் அப்படிங்கிற சிறப்பும் பெற்றவர். அத்தகைய தவம் புரியும் வேளையில் அனைத்து தெய்வங்களும் அவங்களோட சேர்ந்து தவம் புரிந்ததாகவும் இருக்குது. ஆகையினால தான் மற்ற அனைத்து தெய்வங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த காமாட்சி அம்மன் தீபத்திற்கு இருக்குது. அத்தகைய சிறப்புமிக்க காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம தினந்தோறுமே ஏற்றும் வழிபாடு முறைகளோ இந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் நம்மளுடைய குடும்பம் என்றைக்குமே தலைத்து செல்வ செழிப்போடு வாழும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தீபம் ஏற்றும்போது கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன தவறுகள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாவம் வந்து சேரும். உங்களுக்கு பாவம் வராமல் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய இந்த காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி சரியான முறையில் ஏற்றுறது, இதனால் வீட்டில் எப்படி செல்வ நிலை அதிகரிக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி முழுமையான தகவலையும் நம்ம உங்களுக்காக சொல்லியிருக்கோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்திங்களா எப்போதுமே தரையில் வைத்து ஏற்றக்கூடாதான். குளம் தலைக்க காமாட்சி அம்மன் விளக்கை எப்படி நம்ம சரியான முறையில் ஏற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காமாட்சி அம்மன் விளக்கை ஒரு சிறிய தட்டின் மீது வைத்து தான் ஏற்ற வேணும். அந்த தட்டானது இந்த விளக்கின் அளவை விட பெரியதாக இருக்கணும். அதே போல் தான் விளக்கு தட்டில் சமமாக அமர வேணும். இந்த விளக்கு எப்போதுமே பார்க்க பளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமத்தோடு வைத்திருக்க வேணும். விளக்கு பாலடைந்து இருக்கவே கூடாது. அதே போல் தான் விளக்கு திரி போட்டு ஏற்றக்கூடிய இடத்துல மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இந்த அம்மன் விளக்கில் வைக்கக்கூடிய பொட்டானது ஒற்றைப்படையில் இருக்கணும். விளக்கிற்கு பின்புறம் பொட்டு வைக்க வேணும். அதே போல் தான் விளக்கை வைத்து ஏற்றும் தட்டிலும் கட்டாயமாக 5 பொட்டாவது நீங்கள் வைக்கணும். விளக்கை முதல்ல சுத்தம் செஞ்சுட்டு எண்ணெய் ஊற்றியதுக்கு அப்புறம் தான் திரி போடணும். அதே போல் தான் தினமுமே இந்த விளக்கின் திரியை மாற்றணும். பழைய திரியை போட்டு விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கின் மீது பார்த்திங்களா பூ வைத்தாலும் பூ வைக்காமலும் ஏற்றக்கூடாது. எப்போதுமே விளக்கின் மீது பூ பார்த்திங்களா கட்டாயமாக இருக்கணும். இப்போது இந்த விளக்கை நம்ம வைக்கும் தட்டில் ஒரு சில பொருட்களை சேர்க்கிறதுனால நம்மளுடைய செல்வ வளம் அதிகரிக்கும். எப்படி இந்த தீபத்தை நம்ம ஏற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். விளக்கு வைக்கக்கூடிய தட்டில் ஒரு சிறிதளவு தண்ணீர் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க. அதோட ₹1 நாணயத்தையுமே நீங்கள் அந்த தட்டில் வைங்க. நாணயத்தோட சிங்க முகமானது மேலே பார்த்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு இந்த தட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை வைத்து தட்டை சுற்றியுமே பூக்களால் அலங்காரம் செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றும்போது காமாட்சி அம்மன் மனமானது குளிர்ந்து நம்மளுடைய குலத்தை காப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. குலதெய்வமே தெரியாதவங்க கூட இந்த காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து வழிபடலாம். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மன் தாங்க இந்த காமாட்சி அம்மன் வழிபாடு. இந்த தட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே நீங்கள் தினமுமே மாற்ற முடிஞ்சால் மாற்றலாம். அல்லது வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் புதிதாக தண்ணீரை மாற்றிவிட்டு தீபம் ஏற்றுங்க. இது உங்களோட குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வழிபாட்டை முறையில் நம்பிக்கை இருப்பவங்க மட்டும் முழு நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் சந்திக்க முடியும். அதே மாதிரி தான் வீட்டில் விளக்கு ஏற்றுவதில் பலருக்குமே பல பேரான விதமான சந்தேகங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எந்த திசையில் தீபம் ஏற்றணும், எத்தனை முக தீபம் ஏற்றணும், குத்து விளக்கு தான் ஏற்ற வேணுமா, எந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றினா சிறந்தது, எத்தனை தீபங்கள் ஏற்ற வேணும், தீபத்தில் எண்ணெய் சேர்த்து ஏற்றினால் வீட்டில் பார்த்திங்களா பணவசியம் ஏற்படும் அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்கும். அதற்கெல்லாம் ஒரு தீர்வாக இந்த பரிகாரம் இந்த வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு இருக்கும். வீட்டில் எதற்காக காமாட்சி விளக்கு ஏற்றுறோம், அந்த விளக்கில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து ஏற்றினால் வீட்டில் மகாலட்சுமியோட அருளானது நிறைந்து செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி விளக்கு ஏற்றியதுக்கப்புறம் அந்த விளக்கு பயன்படுத்தி அந்த பொருளை நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம்.
காமாட்சி விளக்கு நம்மளோட அனைவரோட வீட்லேயுமே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தீபம் தான் இந்த காமாட்சி தீபம். பெரும்பாலான வீடுகளில் பித்தளையில் வைத்திருப்பாங்க. ஒரு சில வசதி படைத்தவங்க வெள்ளியில் காமாட்சி விளக்கு வச்சுருப்பாங்க. காமாட்சி விளக்குனா எப்படி ஏற்ற வேணும், அதில் என்ன பொருள் சேர்த்து விளக்கேற்றினா மகாலட்சுமியோட முழு அருளுமே கிடைக்கும். வீட்டில் செல்வம் சேர நம்ம எப்படி விளக்கேற்றணும், விளக்கேற்றதுக்கப்புறம் அதற்காக அந்த பயன்படுத்திய திரி உள்ளிட்ட பொருட்களை என்ன செய்யலாம் அப்படிங்கிற பல சந்தேகங்கள் பல பேர்த்துக்கும் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதற்கான விளக்குங்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். காமாட்சி விளக்குக்கு முதல்ல பேரோட காரணத்தை தெரிஞ்சுக்குவோம். பொதுவாகவே நம்மளோட வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பூஜைக்கான விளக்கை காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவும் 2 புறங்களில் யானைகள் இருப்பது போன்ற உருவம் தான் இருக்கும். இன்னும் சில விளக்கில் பார்த்திங்களா அஷ்டலட்சுமிகளும் இருப்பது போல் இருக்கும். பித்தளை விளக்கில் என்ன சுவாமியோட உருவம் இருந்தாலும் அதை நாம் காமாட்சி விளக்கு அப்படின்னு தான் சொல்கிறோம். லட்சுமி விளக்கு, வராகி விளக்கு அப்படின்னு குறிப்பிடுவது கிடையாது. விளக்கில் இருக்கக்கூடிய சாமி உருவத்தை வைத்து அந்த பெயரை நாம் சொல்வது கிடையாது. விளக்கில் எரியக்கூடிய தீப சுடரையே நாம் காமாட்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கோட மகிமை பார்க்கலாம். காமாட்சி அன்னை ஜோதி வடிவமானவள். அவளே 14 உலகுகளுக்கு எல்லாமே அரசியாக அனைத்தையும் கட்டி காப்பவளாக கருதப்படுகிறாள். அனைத்து விதமான மங்களங்களின் மொத்த வடிவமாகவும் இந்த காமாட்சி தான் இருக்காள். உலகம் முழுவதுமே நிறைந்திருக்கக்கூடிய ஆதி பராசக்தி நம்மளுடைய வீட்டில் ஜோதி வடிவமாக மங்கள ரூபிணியான காமாட்சியாக எழுந்தருளி அருள் செய்கிறாள் அப்படிங்கிறத குறிப்பிடுவதாக தான் இந்த விளக்கை நம்ம காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்கிறோம். பணத்தை நம்ம ஈர்க்கக்கூடிய ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் காமாட்சி விளக்குன்னு முதல் நாளே நீங்கள் சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வைத்து தயாராக வச்சுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து காலையில் குளிச்சுட்டு விளக்கு ஏற்றணும். நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றுவது சிறப்பு. தினமுமே நெய் விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னா கூட வாரத்திற்கு ஒரு நாளாவது நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மட்டுமாவது நெய் விட்டு விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி விளக்கேற்றும் போது அந்த விளக்கின் எண்ணெயில் சிறிது பச்சை கற்பூரம், 1 கிராம்பு, சிறிய துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் நீங்கள் 3 பொருளையும் சேர்த்து விளக்கேற்றலாம். பட்டைக்கு பதிலாக வசம்பினை போட்டு காமாட்சி விளக்குனா ஏற்றுறதும் இன்னும் சிறப்பு தான். ஏன் இப்படி ஏற்றுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த 3 பொருட்களுமே சேர்த்து ஏற்றக்கூடிய விளக்குன்னு வீட்டோட நடுக்கூடம் அல்லது வரவேற்பு அறையில் நீங்கள் வைத்து ஏற்றலாம். வசம்பிற்கு பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கும் தன்மையானது அதிகம். பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்போட வசம்பினை சேர்த்து ஏற்றும்போது அதிலிருந்து வரக்கூடிய வாசம் தெய்வ வசியத்தையுமே செல்வ வசியத்தையும் வீட்டில் அகர்ஷண சக்தியையும் ஏற்படுத்தும். இதனால தான் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் எப்போதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கினை சுடர் வாசல் பகுதியில் இருந்து நம்மளுடைய வீட்டை பார்ப்பது போலவும் வீட்டிற்குள்ளே வைத்து நீங்கள் ஏற்றலாம். இதனால் வீட்டை நோக்கி தெய்வீக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையானது கிடைக்கும். அதே மாதிரி இப்படி விளக்கு ஏற்றிட்டோம். இந்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் அந்த பொருட்களை என்ன செய்கிறது அப்படிங்கிற சந்தேகம் பல பேர்த்துக்கு இருக்கும் இல்லையா? விளக்கு ஏற்றி முடிந்ததும் விளக்கு ஏற்ற பயன்படுத்திய அந்த திரி, அதில் போடப்பட்ட பொருள், வீட்டில் இருக்கக்கூடிய சாமி சிலைகளுக்கு அணிவித்த உடைகள், இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு பையில் சேர்த்து வச்சுக்கலாம். எப்போதாவது நீங்கள் வெளியில் செல்லும்போது இதை எடுத்து சென்று ஓடும் தண்ணீரில் அல்லது கடலில் நீங்கள் போட்டு விடலாம். அப்படி அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிற்கு முன்புறம் அல்லது பின்புறம் அல்லது பக்கவாட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா அதில் மண்ணை தோண்டி நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம். இப்படி நீங்கள் எளிதில் மட்கக்கூடியவை அப்படிங்கிறதுனால இயற்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமலும் அதோடு இறை சக்தியை வீட்டிற்குள்ளேயே தங்குவதற்கும் இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம முக்கியமாக காமாட்சி விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆனால் இதில் செய்யக்கூடாத தவறுகள் சில இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேரடியாக இந்த காமாட்சி விளக்கை எப்போதுமே தட்டு அல்லது அரிசி பீடம் மீது வைத்து ஏற்றணும். நேரடியாக தரையில் வைக்கவே கூடாது. அடுத்தது முந்தைய நாள் ஏற்றிய விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் திரி, அந்த குப்பையாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் அகற்றாமல் மீண்டும் அந்த எண்ணெயிலேயே விளக்கேற்றுறது முற்றிலுமே தவறான ஒரு விஷயம். அடுத்ததாக உடைந்த விளக்கு, விரிச்சல் விழுந்த விளக்கு அல்லது உடைந்த காமாட்சி விளக்கை வீட்டில் ஏற்றி வழிபடக்கூடாது.
அடுத்ததாக விளக்கோட திரியை வாயால் ஊதியோ அல்லது கையால் தட்டியோ அணைக்கக்கூடாது. பூ அல்லது சிறிய குச்சி கொண்டு தான் அணைக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக திசை தான் ரொம்ப முக்கியம் விளக்கு ஏற்றுறதில்ல. விளக்கை தெற்கு நோக்கி வைத்து ஏற்றுவது நல்லதல்ல. கிழக்கு அல்லது வடக்கு திசையானது ரொம்ப ரொம்ப காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்ததாக தவறான திரின்னு பார்த்தோமா, பருத்தி திரி தவிர மற்ற திரிகளை பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மஞ்சள் திரி, அதிலே கொஞ்சம் மஞ்சள் கலந்து அந்த திரியில் கலந்து நீங்கள் ஏற்றுறது ரொம்ப சிறந்தது. காமாட்சி விளக்கை தினமுமே நீங்கள் காலை மாலை என இரு வேளையிலுமே கிழக்கு திசை நோக்கி மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவது வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு சுபிட்சத்தை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாக இந்த வழிபாடு இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் சொன்ன இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாகவே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமாக மாற ஆரம்பிக்கும். முழு நம்பிக்கையோட முழு உறுதியோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் காமாட்சி அம்மன் விளக்கில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, மேலுமே காமாட்சி அம்மன் விளக்கில் நம்ம எப்படி தீபம் ஏற்றினால் நமக்கு முழு பலனும் கிடைக்கும், தீய சக்திகள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.